இல்லை இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்வையிலே பார்க்கும்போது இப்போ திமுக தலைமையிலான ஆட்சி நடந்துட்டு இருக்குன்றதுனாலதான் இவங்க இந்த நடிகர்கள்லாம் நாங்க ஒரு தெலுங்கர்கள்ன்றதை வெளிப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாமா? உண்மையே அதுதான். பின்னணியில நீங்க ஒண்ணு கவனிக்கணும். ஒரு காலகட்டத்தில் பம்பாய் திரையுலகம், அது ஹிந்தி திரையுலகம், இவ்வளவு பம்பாய்ங்கிறது மராட்டியர்கள் நாடு. ஆனா இந்தியாவின் ஹிந்தி திரைப்பட உலகமானது பம்பாய் ஆனது. இன்றைக்கு மும்பாய் அப்படிங்கிறாங்க. அந்த மும்பாயில நீங்க பழைய நடிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்துக்களாக இருப்பாங்க. நடிகைகள் அவ்வளவு இந்துக்கள். சரியா? அப்புறம் அந்த இதுக்கு நிதி கொடுக்கணும் இல்லையா? படம் எடுக்கணும்னா கருப்பு பணத்தை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. யாருமே வங்கியில போய் கடன் வாங்கி படம் எடுக்கிறது இல்லை, எடுக்க முடியாது. அப்ப அந்த கருப்பு பணம் எங்க இருந்து வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சோர்ஸ்ல இருந்து வருது. அந்த குறிப்பிட்ட மனிதர் பின்னாளில் வெடிகுண்டு வழக்குகளில் சிக்கி தப்பி ஓடி விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, பணம் கொடுக்குறேன்னா சார் கதாநாயகன் இந்த சமுதாயமா இருக்க வேண்டும், அது அவருடைய சமுதாயம். சரியா? அப்போ நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் எல்லாம் காணாம போயிட்டாங்க. இந்து அல்லாதவர்கள் எல்லாரும் கதாநாயகனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில வந்ததுக்கு அப்புறம் தான் இது நாங்க 40 வருஷம் உணர்ந்துட்டோம். அவங்க அப்படியே மெல்ல மெல்ல வடிகட்டி இப்போ மீண்டும் அந்த பம்பாய் திரை உலகம் அல்லது மும்பாய் திரை உலகம் இந்துக்கள் வசமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி தமிழ் திரை உலகமானது அந்த பெரும் பணம், நீங்க தமிழ்நாட்டு விவசாயி பார்த்தீங்கன்னா ஏழை எளியவனா இருப்பான், அன்றாட சாப்பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம், வித்து நல்ல காசு வந்தா போதும்னு நினைப்பான். அவன் கொண்டு போய் அந்த பணத்தை முதலீடு பண்ற அளவுக்கு அவனுக்கு வருமானம் இருக்காது.